peacemakers of Christo. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டா? நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பாரா என்று நாம் சிந்திக்கையிலே கண்டிப்பாக கேட்பார். அது நல்ல காரியத்திற்காக இருந்தால் கண்டிப்பாக கேட்பார். ஆனால் கெட்ட காரியத்திற்காக இருந்தால் கண்டிப்பாக தெய்வ சித்தம் மட்டும்தான் நடக்கும். If I pray, will God listen to my prayer? Sure, of course, 100%, 200%. He will listen to your prayer. He will answer your prayer. But if it is a good prayer, He will surely answer. If it is a bad prayer, if it is harming somebody's prayer, so it will not be heard. Only God's will be done. Praise the Lord. அதுதான் நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கையிலே தெய்வ பிள்ளைகளே, தாவீது ஜெபிக்கின்றான். தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக தேவனிடத்தில் உபவாசம் இருந்து தரையில் படுத்து அழுது பிரார்த்தனை செய்கின்றான். ஊழியர்கள் அவரை எழுப்ப முயன்றும் அவர் கேட்கவே இல்லை. 7ஆம் நாளில் பிள்ளை இறந்தபோது தாவீது எழுந்து குளித்து தேவாலயத்திற்கு போய் பணிந்து பின் உணவு அருந்தினார். அப்ப 7 நாள் அவன் ஜெபிக்கிறான். எதற்காக? ஒரு பாவத்தின் நிமித்தம் அந்த குழந்தையை, ஒரு மரணத்தின் நிமித்தம் அந்த குழந்தையை காப்பாற்ற. உரியாவுடைய மனைவியை அவன் அபகரித்து கொண்டான். அவன் விபச்சாரம் செய்தான். உரியாவை கொன்று போட்டான். இவள் கர்ப்பம் தரித்தாள். இவள் பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளை நோய்வாய்ப்பட்டது. அந்த பிள்ளையை காப்பாற்ற நாத்தான் மூலியமாக எச்சரிக்கப்பட்ட தாவீது ஜெபத்தில் அமர்ந்து கொண்டு அவர் ஆண்டவரிடம் மனு கொடுக்கின்றார். ஆனால் மரணமே மிச்சமானது. பாவத்தின் சம்பளம் மரணம். My dear brothers and sisters, will our prayer be heard? Yes, of course, but bad prayer will not be heard. What happened in 2 Samuel chapter 12 16 to 18? King David prayed. He lied down. He fasted for 7 days and he prayed to the Lord to have mercy upon the child, to give life to the child. But he could not succeed. On the 7th day, the child died. The child died. Why the child died? The prayer which he placed before the Lord was with a sinful nature. He committed adultery with Bathsheba. He killed her husband, and the lady became pregnant, and she conceived a son. Prophet Nathan came and warned David, and he prayed to the Lord, but he could not save the sickly child. The child died, and therefore the wages of sin is death. The wages of sin is death. You cannot save anyone. You pray for your brother and you want him to die soon because he did not give the property. You pray for the wife. Wife is always speaking to you. She is torturing you. You want her to die, or you want your husband to die. You want your child to die. You want your parents to die because of your selfishness. All these prayers will not be answered, my dear child. My dear child, you feel lonely, you feel suffering because you did not realize who you are and who is God in you. Suffering comes because we did not realize God's presence within us. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு சஃபரிங் வருது, இன்னைக்கு கஷ்டம் வருது. கஷ்டம் வர்றதுனால நீ போய் ஜெபிக்கிற. யாருக்காக ஜெபிக்கிற? என் அண்ணன் செத்து போகணும், என் அப்பன் செத்து போகணும், என் அம்மா செத்து போகணும், என் பொண்டாட்டி செத்து போகணும், என் புள்ள செத்து போகணும், என் புருஷன் செத்து போகணும், இவன் கொடுமைக்காரன், இவன் அநியாயக்காரன், இவன் அக்கிரமக்காரன்னு நீ ஜெபிக்கிற.
யாருக்காக ஜெபிக்கிற? உன்னோடு வாழ்கிறவர்களுக்காக நீ சபித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாய். பின் எப்படி அந்த ஜெபங்கள் கேட்கப்படும்? கேட்கப்படாது தெய்வ பிள்ளைகளே. ஏன் கேட்கப்படாது? அது நல்ல ஜெபம் அல்ல. ஏன் நீ கஷ்டப்படுகிறாய்? கஷ்டம் என்பது தூரமானது. அதை எடுத்துக்கொண்டு வந்து நீ உன்னுடைய மனசுல போட்டுக்கிட்ட, உன்னுடைய உள்ளத்துல போட்டுக்கிட்ட, கண்ணுல போட்டுக்கிட்ட, வாயில போட்டுக்கிட்ட, காதுல போட்டுக்கிட்ட, மனசுல போட்டுக்கிட்ட, வயிற்றுல போட்டுக்கிட்ட, சோத்துல போட்டுக்கிற, தண்ணியில போட்டுக்கிற கஷ்டத்தை கொண்டு வந்து அப்படி எல்லாத்துலயும் நீ நிரப்புகிற. தெய்வ பிள்ளையில மேபி அவன் அடிச்சான் ஒரு தடவை தான், ஆனா அதை மறக்காம 10 வருஷமா நீ வச்சிருக்கிறிய. அப்ப 10 வருஷமா நீ உன்னையே அடிச்சுக்கிற. ரியலி யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா புரிஞ்சுக்கங்க தெய்வ பிள்ளைகளே. அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சான். he bet you 10 years before, but you are carrying that beating for 10 years, and you are beating yourself, your heart, your mind, your life for 10 years. He beat you only once, but you are beating your life by carrying the beating for 10 years. அவன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சான். அதை 10 வருஷமா நீ தூக்கிட்டு வந்து உன் உடலை, உன்னுடைய மனதை, உன்னுடைய வாழ்க்கைய நீ அனுதினமும் அடித்து கொண்டேதான் இருக்கிறாய், அடித்து கொண்டே இருக்கிறாய். நல்லா புரிஞ்சுக்க தெய்வ பிள்ளைகளே. அதனால நாம் பாவத்தை விடுவோம். சஃபரிங் இருந்துச்சுன்னா அது சஃபரிங் கிடையாது. கஷ்டம் இருந்துச்சுன்னா அது கஷ்டம் கிடையாது. நீ உன்னை எப்பொழுது உணர்கிறாயோ கஷ்டம் தானா ஓடிடும். நீ யார்? நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவரை கூப்பிடு. அப்பா அப்பா, என் நெஞ்சுக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் வயிற்றுக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் தொப்புளுகிட்ட வாங்க ஆண்டவரே என்று ஆண்டவர் எங்கால இந்த மைண்ட் விடாது. ஆனா அப்படியே உன்னுடைய கவனத்தை நெஞ்சுக்குள்ள கொண்டு வா. என் இருதய ஆண்டவரே, என் இருதயத்திற்குள்ளாய் வாரும். என் சக்தி நிறைந்த ஆண்டவரே, எனக்கு சக்தியை கொடும். என் தைரியத்தின் ஆண்டவரே, எனக்கு தைரியத்தை கொடும். என்னுடைய தொப்புளை உருவாக்கிய தெய்வமே, என்னில் வாரும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன்.
உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றும் ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.